வணக்கம். இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கர்நாடக மாநிலத்தில் பெற்ற தாயை உணவு தரவில்லை என கூறி அடித்து கொன்றுவிட்டதாக மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்த வழக்கில் புதிய திருப்பமாக சிறுவனின் தந்தை கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. தந்தைக்காக மகன் கொலை பழியை ஏற்றது ஏன்? கர்நாடக மாநிலம் பெங்களூரு KR-புரா பகுதியில் சந்திரப்பா, நேத்ரா ஆகிய தம்பதி கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வந்தனர். இந்த தம்பதிக்கு கல்லூரியில் டிப்ளமோ பயின்று வரும் மகன் ஒருவர் உள்ளார். இவர்களுக்கு சொந்த ஊர் முலாபாகிலு என்பதால் அங்கு வீடு கட்டி வருகின்றனர். கட்டுமான பணிகளை பார்வையிட தந்தை சந்திரப்பா அங்கு சென்று விட்டார். மகன் தாயுடன் RK-புரா பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி கல்லூரிக்கு செல்லும் போது உணவு சமைத்து வைக்கவில்லை என கூறி தாய் நேத்ராவை இரும்பு கம்பியால் அடித்து கொன்றுவிட்டதாக மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரித்த போது தாய் நேத்ரா ஆத்திரத்தில் நீ என் மகனே இல்லை என கூறியதால் ஆத்திரமடைந்து அடித்து கொன்றுவிட்டதாக வாக்குமூலம் அளித்திருந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பியை தடயவியல் சோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தடயவியல் ஆய்வறிக்கையில் கிடைத்த தகவல்கள் இந்த வழக்கில் பல புதிய திருப்பங்களை கொண்டு வந்தது. நேத்ராவை அடித்துக் கொன்ற இரும்பு கம்பியில் 2 பேரின் கை ரேகைகள் இருப்பதாக அறிக்கை மூலம் தெரிய வந்தது. உடனே போலீசாரின் சந்தேகம் நேத்ராவின் கணவர் சந்திரப்பா மீது திரும்பியது. சந்திரப்பாவை பிடித்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் மனைவியை இரும்பு கம்பியால் அடித்து கொன்றதை ஒப்புக்கொண்டார். நேத்ராவதிக்கு வேறொரு நபருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்துள்ளது. இதை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த நேத்ரா சந்திரப்பாவை ஆபாசமாக பேசி சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் சரியாக உணவு சமைக்காமல் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாகவும் தெரிகிறது. கடந்த 2ஆம் தேதி ஏற்பட்ட தகராறில் நேத்ராவை சந்திரப்பா இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துள்ளார். வெளியே அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த மகனிடம் தாயை கொன்றுவிட்டதாக சந்திரப்பா கூறியுள்ளார். உடனே இந்த கொலை பழியை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் தான் மைனர் என்பதால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில்தான் அடைப்பார்கள் என்றும் மகன் கூறியுள்ளார். நன்னடத்தை அடிப்படையில் விரைவில் தன்னை விடுவித்து விடுவார்கள், அதற்குள் தனக்காக நிறைய சம்பாதித்து வைக்குமாறும் கூறியுள்ளார். மேலும் கொலை செய்ய பயன்படுத்திய இரும்பு கம்பியை எடுத்து மீண்டும் நேத்ராவை தாக்கிவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து தற்போது சந்திரப்பாவை போலீசார் கைது செய்துள்ளனர். தந்தை செய்த கொலைக்கு மகன் பொறுப்பேற்றுக் கொண்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.